வணக்கம் மக்களே. ஸோ ஏன் ஜப்பான் கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதே நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் ரங்கநாதன் தெரு இந்த மாதிரி பிளாக் பண்ணுவாங்களா? ஜஸ்ட் ஃபார் க்ரௌட் நடுவில் போயிட்டு வரது ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ரங்கநாதன் தெருவை பிளாக் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, கிடையாது. சண்டே ஆனால் இந்த மெயின் ரோட்ஸ் எல்லாமே பிளாக்டு, வண்டிங்க உள்ளே வர முடியாது. ஒன்லி பப்ளிக் மட்டும் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே எல்லா ஷாப்புக்கும் போகலாம். ஏன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றக்காக இந்த ரோடு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்த உடனே இது அக்கேபாரான்னு சொல்லுவாங்க. அக்கேபாரான்றது எலக்ட்ரானிக் டவுனு, டோக்கியோட எலக்ட்ரானிக் டவுன் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் நடக்கிறதுக்கு நடு ரோட்லேயே விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க நல்லா. ஏன்னா சென்டர் ஆஃப் த ரோடில் நடந்துகிட்ருக்கோம், மெயின் ரோடில் நடந்துகிட்ருக்கோம். நம்ம லைக் க்ளோசிங் அவர் ரங்கநாதன் தெரு மாதிரி கம்ப்ளீட் ஷாப்பிங் ரோடையே க்ளோஸ் பண்ணுற மாதிரி வண்டிங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லோரையும் நடக்க விட்டுருவாங்க நடுவில். ஸோ தட் அவங்க ஈஸியான கடைங்களுக்கு போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வீட்டுக்கு போக முடியும். லைக் ஈஸியாக கம்யூட் பண்ண முடியும் எல்லா ஷாப்புக்கும். இதே மாதிரி கிங்ஸான்னு ஒரு இடம் இருக்குது, கிங்ஸாலேயும் அந்த மாதிரி தான் பிளாக் பண்ணியிருப்பாங்க. லைக் என்டையர் நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா புரஷாக்கம் ரோடு ஃபுல்லாக வண்டிங்களை பிளாக் பண்ணி உங்களை நடுவில் நடக்க வச்சா இவ்வளோ ஈஸியாக நடப்பீங்க இல்லையா, இந்த கடைக்கும் அந்த கடைக்கும். அந்த மாதிரி தான் கிங்ஸாகவும். ஸோ இதை நான் பார்த்தது கொஞ்சம் ஒரு அதிசயமான விஷயம் தான். ஜப்பானில் மக்களுக்காக எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கவர்மெண்ட்டு ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுது, போலீஸ் வண்டி தெரியுதுங்களா? ஸோ ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, யாரும் உள்ளே வர முடியாது. வண்டிக்காரங்க, பைக் எதுவுமே உள்ளே வர முடியாது. ஸோ எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.